ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது மகாராணி சிக்கன் தாங்க. என்னடா இவன் மகாராணி சிக்கன் சொல்லிட்டு சிக்கன் லாலிபாப்பை காட்டுறாலேன்னு நினைக்காதீங்க. நம்ம மகாராணி சிக்கனுக்கு இது மாதிரி சிக்கனை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதில் நான் 3 பீஸ் மட்டும் இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். சரி வாங்க நம்ம மெயின் டிஷ்க்கு போகலாம். மகாராணி சிக்கனுக்கு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, நான் 3 மிளகா சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகா. உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா இல்லைனா சிக்கன் 65 மசாலா வச்சுருந்தேன்னா ஓகே. அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், இதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. இது ஒரு பச்சை வாசனை போயிடும். இப்போ கடைசியாக நம்ம சிக்கன் 65 எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இப்போது சிக்கனை இந்த வெங்காயத்தோடு நல்லா பிரட்டிடுங்க. அப்போ இதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த வெங்காயத்தில் இறங்கிடும். சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.